ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பாக ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அனைத்து துறைகளுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி. அரசு செயலர் உட்பட அனைத்து ஊழியர்களும் பங்கேற்பு. அமெரிக்க ட்ரம்ப் அரசுக்கு கண்டனம். புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தையொட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. சுகாதாரத்தின் அவசியம் மற்றும் சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இருசக்கர வாகன ஊர்வலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பாரதி பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டார். ஆயுஷ் இயக்குநரக வளாகத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தார். சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆயுஷ் இயக்குநர் மருத்துவர் இந்திரா, துறை அதிகாரிகள், சித்த மருத்துவர்கள், மருந்து ஆளுநர்கள் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த ஆலோசனையில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் வரும் பார்சல்களை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஒழிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துணை மாவட்ட ஆட்சியர் இசிதாரதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வருவாய்த்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, மீன்வளத்துறை, கடலோர காவல்படை உட்பட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் கடந்த மாதம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். ஒவ்வொரு துறையும் இந்த மாதம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தங்கள் செயல்பாடுகள் குறித்து விளக்கமாக தெரிவித்தனர். காவல்துறையின் மூலம் சில இடங்களில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதியப்பட்டு குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கல்வித்துறை மூலம் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் 40க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்வுகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இதேபோல மீன்வளத்துறை மூலம் மீனவ கிராமங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், கடலோர காவல்படை மூலம் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறுகையில், பொதுமக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றார். திரையரங்குகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்வுகளை பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலம் பார்சல் எடுத்து வரும்போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வருகின்றனவா என்பது குறித்து காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளை மாதம் 2 முறை திறந்து பார்வையிட்டு புகார்கள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அரசு செயலர் ஸ்மிதா உட்பட அனைத்து ஊழியர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சாலை பாதுகாப்பு வாரம் வருகிற ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அனுசரிக்கப்படவுள்ளது. இதை முன்னிட்டு புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு செயலர் ஸ்மிதா உறுதிமொழியை வாசிக்க தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அனைத்து ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தினர்
அமெரிக்க ஏகாதிபத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வெனிசுலா அதிபர் மதுரோவையும் அவரது துணைவியாரையும் அமெரிக்க சிறையிலிருந்து விடுதலை செய்ய வலியுறுத்தியும், வெனிசுலா நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவதை கண்டித்தும், வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை சூறையாட சதி செய்யும் அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில குழுவின் தலைவர் நாரா கலைநாதன் தலைமையேற்று கண்டன உரையாற்றினார். சமாதான ஒருமைப்பாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், நிர்வாகிகள் முருகன், ராமச்சந்திரன், தேவதாஸ், கலியமூர்த்தி, பொருளாளர் முனைவர் சம்பத் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் அமெரிக்க ட்ரம்ப் அரசை கண்டித்தும், வெனிசுலா நாட்டின் அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டதற்கு கண்டனத்தை பதிவு செய்யாமல் இருக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி ஜான்குமார் நகரில் நடைபெற்ற கோலப் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி துவக்கி வைத்து நேரில் பார்வையிட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதியில் மகளிருக்கான கோலப் போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது. போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் தங்களது இல்லங்களின் வாசலில் பொங்கல் பண்டிகையை பிரதிபலிக்கும் வகையில் அழகிய வண்ணக் கோலங்களை வரைந்து உற்சாகமாக பங்கேற்றனர். கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி போட்டியில் பங்கேற்ற மகளிரின் கோலங்களை பார்வையிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கோலப் போட்டியை ஏற்பாடு செய்த மகளிர் அணி தலைவி பிரபாதேவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கோலப் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மகளிரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் மாநில மகளிர் அணி சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழா வருகிற 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் பரிசாக ஃப்ரிட்ஜ், 2ஆம் பரிசாக LED டிவி, 3ஆம் பரிசாக வாஷிங் மிஷின், சிறப்பு பரிசாக பட்டுப்புடவை உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கோலப் போட்டியில் பங்கேற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்குவதுடன் உழவர்கரை தொகுதியில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை 40 லட்சம் ரொக்க பரிசுடன் காயகல்ப் விருதின் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மத்திய அரசின் சுகாதாரம் குடும்ப நல அமைச்சகம் 2024-25 ஆண்டிற்கான காயகல்ப் விருதுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை தேர்வு செய்துள்ளது. 3ஆம் இடத்தை பிடித்துள்ள ஜிப்மர் 40 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை வென்றுள்ளது. காயகல்ப் விருது நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார வசதிகளில் தூய்மை, சுகாதாரம், நோய் தொற்று கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மற்றும் ஒட்டுமொத்த தர மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் கூறுகையில், தூய்மை இந்தியா வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் ஜிப்மர் உயர்தரங்களை பேணுவதில் தொடர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள முயற்சிகளுக்கு இந்த விருது கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஸ்மார்ட் மீட்டரின் நன்மைகள் குறித்து புதுச்சேரி மின்துறை பொதுமக்களுக்கு பல்வேறு விளக்கங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. புதுச்சேரி மின்துறை மூலம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என 2022 பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதையடுத்து தனியார் நிறுவனத்திற்கு 393 கோடியில் 4.7 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த அனுமதி தரப்பட்டது. இதற்கு மக்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் என மக்கள் விருப்பப்படி தேர்வு செய்ய வசதிகள் செய்யப்பட்டன. லாஸ்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் போது அதை கழற்றி எடுத்து செல்ல கோரி போராட்டம் நடைபெற்றது. இதனால் ப்ரீபெய்ட் மீட்டர் அகற்றப்பட்டது. இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் நன்மைகள் குறித்து மின்துறை விளக்கம் அளித்துள்ளது.
அதில் ஸ்மார்ட் மீட்டர்கள் மின்சார பயன்பாட்டை அறியவும், மின்சாரம் வழங்குதல், தானியங்கி கட்டண வசூல் கண்காணிக்க உதவும் என்றும், மின்சார பயன்பாட்டை பகுப்பாய்வு செய்து செலவை குறைக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு படிப்படியாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை கட்டாயமாக்கியுள்ளது என்றும், ஸ்மார்ட் மீட்டருக்கு நுகர்வோர் எந்த பணமும் செலுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் செயலி மூலம் மின்சார பயன்பாட்டை கண்காணிக்கலாம் என்றும், மின்சார தடை உடனுக்குடன் மின்துறைக்கு அனுப்பப்பட்டு பழுது நீக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்மார்ட் மீட்டரால் கட்டண அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், கட்டணம் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித தவறுகள் இல்லாமல் துல்லியமாக அளவீடுகள் கிடைக்கும் என்றும், நுகர்வோர்கள் SMS, இமெயில் மூலம் கட்டணத்தை அறியலாம் என்றும், ஸ்மார்ட் மீட்டர்களால் பல மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள் கிடைக்கும் என்றும் மின்துறை தெரிவித்துள்ளது. உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.